திரு சாமிநாதன், சாத்தியம் இருக்கா? விஜய் ஆட்சி அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? எங்க அந்த முடிச்சு இன்னும் அவிழாமல் இருக்கு? இல்ல, சாத்தியக்கூறுகள் காலப்போக்கில் குறைந்து கொண்டே வருகிறதோ என்றுதான் என்ன தோன்றுகிறது. காரணம், அவர் பாஜகவை நேரடியாக பகைப்பது போன்ற செயல்களில் அவர் ஈடுபட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட ஆளுநர் அவர்கள், நம்ம சட்டப்படி பார்த்தோம் என்று சொன்னால், ஆளுநர் அவர்கள் இந்நேரம் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்க வேண்டும். அவர் பெரும்பான்மையை சட்டமன்றத்தில் நிரூபித்திருக்க வேண்டும். அதுதான் விதி. ஆனால் அதே நேரத்தில் அவர் காங்கிரஸை இணைத்துக் கொண்டதிலிருந்து அந்த எதிர்ப்பு தொடங்கி விடுகிறது. காங்கிரஸ் கட்சிக்கு கிட்டத்தட்ட 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரதிநிதித்துவம் இருக்கிறது. அவர்கள் இங்க வந்த நேரத்திலிருந்து அந்த பிரச்சனை தொடங்கி இருக்கிறதுனால பாஜக கிட்டத்தட்ட இதை விரும்பவே இல்லை. விஜய் என்கிற ஒரு சக்தி தமிழகத்திற்குள் கால் ஒன்றுவதும், அதுவும் ஒரு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை போன்றே ஒரு வடிவம் எடுக்கிறதையும் கிட்டத்தட்ட பாஜக விரும்பவே இல்லை. அந்த புள்ளியில் இருந்துதான் இந்த எதிர்ப்புகள் தொடர்ந்து வலுத்து வருகிறது. அதே நேரத்தில் விஜய் அவர்களோ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கிட்ட, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கிட்ட, விடுதலை சிறுத்தைகள் போன்ற இடதுசாரி அமைப்புகளிடம் இருந்துதான் ஆதரவு கருத்தை எதிர்பார்க்கிறார். அவருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ஆதரவு கிடைப்பதற்கும் வாய்ப்பில்லை. அவர் தொடர்ச்சியா சொல்கிறார், எனக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி பக்கம் போறதுல விருப்பம் இல்லை, அவரிடம் ஆதரவு கேட்கறதுல உடன்பாடு இல்லை என்று நிர்மல்குமாரும் தெளிவுபடுத்தி இருந்தார். அப்படின்னா அந்த பக்கம் மிஞ்சி இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியும் அமமுகவும் மட்டும்தான். அவர்களும் நேரடியாக பாஜகவினால் அந்த அணி பக்கம் வந்தவர்கள். அதனால அவர்களையும் இவரால் கேட்க முடியாது. அதிமுக பாஜகவை தவிர்த்து விட்டு பார்த்தால் அப்ப அவருக்கு இருக்கிற ஒரே சாய்ஸ் என்பது கிட்டத்தட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இன்று பகிரங்கமாக சொல்லிட்டாங்க, திமுகவோடு தான் எங்களுடைய உறவு தொடரும் அப்படிங்கிறதையும் தெரிவித்து விட்டார்கள். சோ அதனால விஜய் அவர்களுக்கு ஒரு பெரும்பான்மையை நிரூபிப்பதுல தொடர்ந்து சிக்கல் தான் இருக்கிறது. ஒருவேளை பாஜக இதைத்தான் விரும்புகிறது அப்படிங்கிற இடம் நோக்கி நகர்கிறதோ என்று தோன்றுகிறது. ஆளுநர் தாமதப்படுத்துகிறார், பாஜக சிக்கலை ஏற்படுத்துகிறது, தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியாக காங்கிரஸ் போய் சேர்ந்ததுல சிக்கல். இப்படி இது அணுகணுமா? இல்ல 6 இடங்கள் பற்றாக்குறை, அந்த 6 இடங்கள் திரு விஜய்க்கு கிடைத்து விட்டால், விசிகாவும் இடதுசாரிகளும் தங்களுடைய ஆதரவை கொடுத்து விட்டால் இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துவிடும் அப்படின்னு இதை அணுகலாமா? இல்ல, இந்த 6 இடங்கள் என்கிறது கிடைத்து விட்டால் இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். பட் அந்த 6 இடங்கள் என்பது கிட்டத்தட்ட அவர்கள் திமுகவோடு ஒரு கூட்டணியாக தொடர்கிறார்கள். காங்கிரஸ் கட்சிக்கு இன்னைக்கு கண்டனம் தெரிவித்திருக்காங்க. திமுகவுடைய இந்த கூட்டத்துல காங்கிரஸ் அந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் நகர்ந்ததுனால கிட்டத்தட்ட விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகள் ஒரு கொள்கை பிடிப்போட திமுகவோடு பயணிக்கிறார்கள். நீண்ட கால உறவாக அது இருக்கு. தேர்தல் நேரத்துல அவர்களுக்கு சீட்டு குறைவாக கொடுக்கப்பட்டது. தேமுதிக உள்ள வந்ததுனால இடங்கள் குறைக்கப்பட்டது. இடங்கள் குறைக்கப்பட்ட போது கூட அந்த கூட்டணி தொடர்கிறது. சோ அந்த அடிப்படையிலும் அதை அணுக வேண்டியிருக்கு. அதனால அவர்கள் வருவதற்கான வாய்ப்பு மிக குறைவாக இருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு அந்த தீர்மானம் 3ல மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பகிர்ந்திருக்காங்க. இன்னொரு தேர்தலுக்கு தயாராக இல்லை, நிலையான ஆட்சி அமைய வேண்டும், அது இன்னொரு தேர்தலுக்கு மக்களும் தயாராக இல்லை, மதவாத சக்திக்கும் இடமளிக்க கூடாது அப்படிங்கக்கூடிய இடமும் திமுக தலைவருக்கு அதை முடிவெடுக்கக்கூடிய அதிகாரமும் வந்திருக்கு. அப்ப கிட்டத்தட்ட இதை கிங் மேக்கர் அப்படிங்கிற இடத்துக்கு இந்த தடவை ஆட்சியில கிட்டத்தட்ட அவர்கள் திமுக ஆட்சிக்கு வராவிட்டாலும் கூட இந்த 6 இடங்களே யாருடைய கையில என்பதும் முக ஸ்டாலின் அவர்களுடைய கரங்கள்ல தான் இருக்கு அப்படிங்கிற நிலைப்பாடு ஒன்று பாக்குறேன். இன்னொன்று தொடர்ச்சியாக இன்னொரு வாதமும் வைக்கப்படுகிறது இல்ல சார், திமுக அதிமுகவே கூட ஒரு வேளை கூட்டணிக்குள் சங்கமிக்கலாம், அவர்கள் கூட தேர்தலுக்கு பிந்தைய உறவாக இது இருக்கலாம் அப்படின்னு அதை நோக்கி கூட களம் நகரலாம். விஜய் அவர்களுக்கு இன்னும் அடுத்த இந்த முறை அவர் ஆண்டார் என்று சொன்னால் 2 வகையான நிலைப்பாடுகள் இருக்கு. ஒன்று, அவருடைய ஆட்சியை ஆளவிட்டு பார்த்தால்தான் தெரியும் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்று. ஒருவேளை நன்றாக இருந்து விட்டால் அது 2 திராவிட கட்சிகளுக்கும் சிக்கல். ஒருவேளை அது மோசமாக இருந்துட்டா 2 திராவிட கட்சிகளை யாராவது ஒருவர் மீண்டும் புத்துயிர் பெற்று வருவாங்க, ரொம்ப ஆக்டிவா திமுக வருவாங்க. திமுக எதிர்கட்சி அரசியல் ரொம்ப தீவிரமாக செய்யக்கூடியவர்கள் தான். அப்ப அந்த ஒரு இடமும் இருக்கிறது. அதே நேரத்தில் இவர்கள் இருவரும் ஒரு வகையில் இணைந்தால் தேர்தலுக்கு பின்பு ஒரு நிலையான ஆட்சி என்கிற ஒரு இடம் இருக்கிறதால சந்தேகம் வருகிறது. நிலையான ஆட்சி என்கிற இடத்தோடு இவர்கள் இணைந்தால் ஒருவேளை அதுல விஜய் அவர்களுக்கு ஆட்சி அமைப்பதிலே ஒரு கேள்விக்குறியாகலாம். இதுக்கு என்ன ஒரு இணைப்பு புள்ளி இருக்கணுமே பொறுத்தரப்ப நான் இன்னொரு விஷயத்தை பொருத்தி பார்க்கிறேன். முக ஸ்டாலின் அவர்களை தேடி சென்று ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு சந்திப்பை நிகழ்த்தினார். தேர்தல் முடிவுகளுக்கு பின்பு சீமானும் தோல்வி அடைந்திருந்தார். அவரும் ஒரு கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர். பட் அவரை சந்திக்கல. பட் அவங்க ரஜினிகாந்த் அவர்கள் இவரை சந்தித்திருந்தார். இன்னொரு இடம் பொறுத்தனா காலம் காத்திருந்து பதில் சொல்லும் என்ற ஒரு பதிவையும் வெளியிட்டிருந்தார் ரஜினிகாந்த் அவர்கள். சோ இப்ப பாஜக சில முயற்சிகளை எடுக்கலாமோ என்கிற ஒரு ஐயப்பாடும் இதற்கு பின்னால் இருக்கிறது. அப்படி இல்லாவிட்டால் அவருக்கே கூட ஒரு விருப்பம் இருக்கலாம், திமுக இணைந்தால் ஒரு நிலையான ஆட்சி கொடுக்கலாம் என்று கூட தோன்றி இருக்கலாம். பட் இதெல்லாம் யூகங்கள் தான். பட் இது மிக மிக முக்கியமாக 6 என்கிற எண்ணிக்கையை காட்டுங்கன்னு ஆளுநரும் உறுதியாக இருக்கிறார். 6 என்கிற எண்ணிக்கையை காட்ட முடியாம விஜய் அவர்களும் இருக்கிறார். விஜய் எப்படியாக இருந்தாலும் சட்டமன்ற மரபின்படி அவர் ஒரு பெரும்பான்மையை சட்டமன்றத்தில் காட்டினால் போதும் என்கிற நிலைப்பாட்டிலிருந்து அவரை சுருக்கிறது
கிட்டத்தட்ட ஒரு வகையில ஒரு பாஜகவினுடைய நடவடிக்கை தான் அப்படின்னு பாஜக நிறைய டாட்ஸை கனெக்ட் பண்ணிருக்கீங்க. ரஜினி, ஸ்டாலின் அப்படின்னு நிறைய டாட்ஸை, பழனிசாமி நிறைய டாட்ஸை கனெக்ட் பண்ணி சொல்றீங்க. காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணின்னு போயிருக்காங்க. உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் தாவேகாவோடு பயணிப்போம் அப்படின்னு போகிறாங்க. நாடாளுமன்ற தேர்தலையும் கூட்டணி, சட்டமன்ற தேர்தலையும் கூட்டணின்னு ஒரு கட்சி முடிவெடுக்கிற மாதிரி விசிகாவோ இடதுசாரிகளோ தாவேகாவுடனான கூட்டணி அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் தாவேகா பக்கம் நகர வாய்ப்பே இல்லையா காங்கிரஸ் மாதிரி? இல்ல, அது என்ன பிரச்சனை என்றால், இவர் வீரியமாக விஜய் முதலில் பாஜகவை எதிர்க்கணும். அந்த இடம் ஒரு தொய்வாகத்தானே இன்னும் இருந்து கொண்டே இருக்கு. காங்கிரஸ் சொல்றாங்க மாணவர் காங்கிரஸ் போய் ஆளுநர் அலுவலகத்தை முற்றுகையிடுவோங்கிறாங்க. கிட்டத்தட்ட ஜோதிமணி அவர்கள் பதிவு போடுறாங்க, பல காங்கிரஸ் நிர்வாகிகள் பேசுறாங்க. பட் ஆனா இந்த நொடி வரையிலும் பாஜக எதிர்ப்பு, எங்களுக்கு இதை செய்யல, எங்கள்கிட்ட முறையான அதிகாரம் இருக்கு, எங்களை நீங்க தான் அழைக்கணும், ஆளுநர் இப்படியான நடவடிக்கையில் இறங்குறாருன்னு இன்னும் விஜய் அல்லது அவருடைய கட்சியினர் இன்னுமே பெரிய அளவுல களமாடல. அப்படி ஆடி இருந்தால் ஒருவேளை இவர்களுக்கு நம்பிக்கை வரலாம். ஒரு மதசார்பற்ற அணி என்கிற புள்ளியில நேரடியாக தெரிவித்துக் கொண்டே கூட கிட்டத்தட்ட காங்கிரஸ் எது துரோகம்னு இன்னைக்கு பதிவு செய்திருக்காங்க. அந்த புள்ளி, அந்த பெயர் வாங்கி விடக்கூடாதுன்னு நினைப்பாங்கல்ல. நீங்க இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருக்கலாம், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், நீங்க இந்த சட்டமன்ற தேர்தல் தோல்வியை மட்டும் நம்ம அதை பொருத்தி பார்க்க வேண்டியதில்லை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் 2 இடங்கள் வென்றிருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா சிபிஎம்முக்கு பத்மநாபபுரம் முன்னாள் அமைச்சராக இருந்த மனோதகராஜ் தொகுதியை எடுத்து சிபிஎம் ஜெயிக்க வைக்கிறாங்க. சோ அப்ப அந்த மாதிரியான சில விஷயங்களையும் அவர்கள் பொருத்தி பாக்குறாங்க. காங்கிரஸ் அப்படி பார்க்கல. இது ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சார், காங்கிரஸ் 5 தொகுதிகளில் ஜெயிச்சிருக்காங்க. 3 தொகுதிகள் குமரி மாவட்டத்துல மட்டும். அந்த 3 தொகுதிகளையும் 2000 ஓட்டு 3000 ஓட்டுல ஜெயிச்சிருக்காங்க. அது அந்த 2000 ஓட்டு 3000 ஓட்டுக்கு நெருக்கி வந்தது தமிழக வெற்றி கழகம். அப்ப அந்த இடத்தை அவர்கள் பொருத்தி பாக்குறாங்க. காங்கிரசுக்கு பின்னால் இதுக்குள்ள இன்னொரு கணக்கும் இருக்கு. தாவேகா தான் நம்மளை வேட்டையாடி இருக்கு இந்த தேர்தல்ல. சோ அவர்களோட கூட்டணி போயிட்டா இரட்டை லாபம். ஒன்று, அவர்களோட சேஃபாவும் ஒரு ஆட்டம் ஆடி விடலாம், கட்சியும் வளரலாம் என்று நினைத்திருக்கலாம். ஓகே, அப்படின்னு காங்கிரஸ்க்கு ஒரு கணக்கு இருக்கு. கண்டிப்பாக இருக்கு. ஓகே.